ஸோ ஹலோ காய்ஸ். ஸோ என்னென்ன கூலிங் மெத்தட்ஸ்லாம் இந்த கேஷியருக்கு இருக்குங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேச்சர் கூலிங்னால் நான் அவங்கள்ட்ட அப்பயே நான் சொல்லியிருப்பேன். அதாவது உங்களுக்கு இந்த சாக்கு கூலிங் இல்லை பாய் கூலிங் இது ரொம்ப 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 லோ காஸ்ட்டு தான். இது எல்லாத்த விட கம்பேர் பண்ணும்போது இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்டாகவும் இருக்கும் அண்ட் தென் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பட் இந்த மெத்தடோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மேக்ஸிமம் இது யாருக்குமே அந்த பதம் தெரியாதால் கேஷ்யூவை அதிகமான ஈரப்பதத்தை போட்டு வேஸ்ட் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா கம்மியான ஈரப்பதத்தை போட்டு பயிரை ஃபீல் பண்ணும்போது உடச்சிடுவாங்க. அதனால் மேக்ஸிமம் இந்த மெத்தட்ஸ் தெரியாதவங்க யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஏர் கூலிங் ஆர் ப்ளவர் கூலிங். ஏர் கூலிங்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதான் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இண்டஸ்ட்ரியல் ஏர் கூலர் ஆர் ப்ளவர்னால் ப்ளவுலர் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதான் உங்களுக்கு ஹியூமிடிஃபையர் ப்ராசஸ் வரும், அதுதான் ப்ளவுலர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபேனை வச்சு தான் உங்களுக்கு இந்த கூலிங் மெத்தட் பண்ணுவாங்க. அண்ட் தென் இந்த ப்ராசஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூனிஃபார்மாக ஒரு கூலிங் மெத்தட் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இருக்கிற எல்லா இடத்துலையுமே. அண்ட் தென் உங்களுக்கு இதில் கொஞ்சம் ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மி தான். அண்ட் தென் ஃபேனோட ஸ்பீடை வச்சு நம்மளால் இந்த கூலிங் மெத்தட்ஸை நம்மளால் ப்ராசஸ் கரெக்டாக பண்ண முடியும். அண்ட் தென் வாட்டர் ஸ்ப்ரே கூலிங்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மெத்தட் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது எப்படி சொட்டு நீர் பாசனம் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த மெத்தடும். அதாவது சுற்றி சாக்கு கட்டி விட்டுட்டு கீழே கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு அந்த பைப்பில் ஓட்டை போட்டு விட்டு பைப்பில் தண்ணியை முழுகிற மாதிரி செட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த மெத்தட், வாட்டர் ஸ்ப்ரே கூலிங் மெத்தட். ஆனால் மேக்ஸிமம் ஏரியாவில் இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. சாக்கை அவங்களே கையால் நினச்சி தான் போடுவாங்க. பட் அந்த பைப்பில் ஓட்டை போட்டு ஒரு மூலியமாக உங்களுக்கு சாக்கு 24 ஹவர்ஸ் உங்களுக்கு கூலிங்காகவே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு பைப்பில் தண்ணி ஏற்றி விட்டால் மட்டும் போதும், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சாக்கு கரெக்டாக கூலாகிக்கிட்டே இருக்கும். மேக்ஸிமம் இந்த மெத்தட் மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் இல்லாமல் இந்த மெத்தட் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மெத்தடை பற்றியான ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணால் கீழே நம்பர் இருக்குது. ஸோ நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் இந்த மெத்தட்ஸை பற்றி. அண்ட் தென் நெக்ஸ்ட் மெத்தட்ஸை பார்க்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா கன்வேயர் பெல்ட் கூலிங் மெத்தட். இது ரொம்ப ரேட் ரொம்ப அதிகமான மெத்தட் இது. அதனால தான் சொல்கிறேன், இந்த மெத்தட் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது கன்வேயர் பெல்ட்டில் நம்மளோட கேஷ்யூவை வச்சுடுவாங்க. ஸோ அது ரொட்டேட் ஆக கூலிங் ஆகிடும். ஆனால் அந்த மெத்தட் மேக்ஸிமம் யாரும் காஸ்ட் வைஸில் யாரும் செய்யவும் மாட்டாங்க, ஏன்னா இது ரொம்ப காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகம். அண்ட் தென் கூலிங் சேம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது ஒரு ரூமுக்குள்ளே ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு கூலிங்கான ஒரு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் கூலிங் சேம்பர். அதாவது எப்படி நம்ம ஒரு கேஷ்யூ ட்ரையரில் ஹீட்டை கரெக்டான ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணுறோமோ அதே அளவுக்கு இந்த கூலிங் மெத்தடில் அதாவது டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுக்காக மேக்ஸிமம் டெம்பரேச்சர் சென்சார் அண்ட் டிஸ்பிளே அண்ட் எல்லாமே தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஓல்டு மெத்தடில் இது ஸ்டீம் ப்ராசஸ் இது ட்ரை பண்ணியும் பார்த்தாங்க. பட் அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாததால் இந்த மெத்தடை டோட்டலாக க்ளோஸும் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு ரூம் கூலிங் மெத்தடில் தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. ஸோ கூலிங் சேம்பர் மெத்தட், அதாவது போர்மாவிலே கூலிங் மெத்தட் ப்ராசஸ் இப்போ யாரும் பண்ணுறது கிடையாது. மேக்ஸிமம் அது ரொம்ப ரிஸ்க்கான ப்ராப்ளம் வந்ததால் மேக்ஸிமம் அது யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு திறமையான டெக்னீஷியன்ஸ் இங்கே கிடையாது. அதனால் இந்த மெத்தட் அப்படியே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு எல்லாம் தனியாக தான் கூலிங் சேம்பர் வச்சு தான் கூல் பண்ணுறாங்க. ஸோ போர்மாக்குள்ளேயே யாரும் கூலிங் சேம்பர் வச்சு யாருமே கூல் பண்ணுறது கிடையாது. அதனால் இந்த மெத்தடும் இங்கே யாரும் யூஸ் பண்ணுறது. அண்ட் தென் ட்ரே கூலிங் பார்த்தா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது ட்ரேலேயே ஃபேனுக்குள்ளே அதாவது கூலிங் ரூமுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் சுற்றி சாக்கட்டி விட்டு செட் பண்ணிடுவாங்க. அதர்வைஸ் ஹியூமிடிஃபையர் ஆர் இண்டஸ்ட்ரியல் ஏர் கூலர் இது எல்லாமே ட்ரே கூலிங் மெத்தடில் தான் வரும். நீங்கள் இந்த வெளியே இழுத்து விட்டு தானாக இந்த மெத்தட்லலாம் ட்ரே கூலிங் மெத்தட் வராது. ஸோ அதுக்கும் ட்ரே கூலிங்க்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ கூலிங் மெத்தட்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இதுக்கான குட் மிஷின்ஸ் அண்ட் அது எங்கே பை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ நம்மக்கிட்ட பெய்டு கேஷ்யூ கோஸ்ட் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு கேஷ்யூ ப்ராசஸிங் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.
அண்ட் தென் மேக்ஸிமம் நம்மளோட கோர்சஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் ஏன் இந்த கோர்சஸோட ப்ரைஸ் வந்து நான் ஏன் இவ்வளோ ஹையாக விற்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து இதோட சீரியஸ்னஸ் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து ப்ரைஸ் ரேஞ்சஸ் நான் வந்து இவ்வளோ ஹையாக வச்சுருக்கேன்.